ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்க இருக்கிறது ஆஃப்ரிக்கா, உகாண்டா. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வீடியோ தான் இது. யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, வீடியோ சரியா போகல, சப்ஸ்கிரைபர் சரியா வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மூலமா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் வருவாங்க, வியூஸும் போகும். ஓகே வாங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமையும் இருக்கலாம். ஸோ தெரிஞ்சிருக்கிறவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க இந்த வீடியோ பாருங்க. இப்போ யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறது. ஆனால் ஒரு சில பேருக்கு தெரியாது. பிளேலிஸ்ட்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றேன். இப்போ என்னோட சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து தினம் தினம் ஒரு கண்டென்ட் போடுவேன். இன்னைக்கு சமையல் வீடியோ போடுறேன்னா மறுநாள் வந்து பூஜை வீடியோ போடுவேன், மறுநாள் வந்து ஷாப்பிங் விளாக் போடுவேன், மறுநாள் வந்து அவுட்டிங் விளாக் போடுவேன், பர்த்டே விளாக் போடுவேன், அதுக்கப்புறம் ஆன்லைன் ரிவ்யூ கொடுப்பேன், யூடியூப் டிப்ஸ் சொல்லுவேன். ஸோ இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோஸாக நான் போடுவேன். ஸோ என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோஸ் எல்லாம் கொலாபரேஷனாக இருக்கும். ஸோ என்னோட ஆடியன்ஸ் வரவங்க ஒரு சில வீடியோஸ் மட்டும்தான் லைக் பண்ணி பார்ப்பாங்க. எல்லாருக்குமே பிடிக்குமான்னு கேட்டால் எல்லாருக்கும் பிடிக்காது. சில பேருக்கு யூடியூப் டிப்ஸ் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பூஜை வீடியோஸ் பிடிக்கும், ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் விளாக் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தனியாக நம்ம கேட்டகரியாக கொடுத்துட்டோம்னா கரெக்டாக அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை பார்ப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரி தான் நம்ம பிளேலிஸ்ட்னு சொல்கிறோம். அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் இந்த வீடியோவில். பிடிச்ச யூடியூப் சம்மந்தமாக ஏதாவது டிப்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே நம்பர் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். ஆண்களாக இருந்தால் தயவுசெய்து கால் பண்ண வேணாம், பெண்களாக இருந்தால் கால் பண்ணுங்கள். அவங்க யூடியூப் டிப்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. பெய்டு சர்வீஸ் தான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகே ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ உங்களோட ஃபோனை ரொட்டேட் பண்ணிக்கோங்க, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, சர்ச்சில் போயிட்டு உங்களோட சேனலை டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த லோகோவை கிளிக் பண்ணுங்க. லோகோவை கிளிக் பண்ணீங்கன்னா ஹோம், வீடியோஸ், ஷார்ட்ஸ், லைவ், பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருந்தா, உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியலனா இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ வந்து நான் 4 வருஷமா என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஷாப்பிங் வீடியோ, பர்த்டே வீடியோ, குக்கிங் வீடியோ. குக்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி போட்டிருப்பேன். சிக்கன் எப்படி குக் பண்ணுறது, மட்டன் எப்படி குக் பண்ணுறது, ஃபிஷ் எப்படி குக் பண்ணுறது, அப்புறம் கோயில் விலாகுன்னு தனியாக போட்டிருப்பேன். அதாவது உகாண்டாவில் இருக்க டெம்பிள்ஸ் விலாகு, உகாண்டாவில் என்னென்ன கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன். ஸோ என்னோட சேனலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான கேட்டகரியில் பார்க்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் ஒரு 5-6 வீடியோஸ் இருக்கும். ஆஃப்ரிக்காவில் எப்படி சமையல் பண்ணுவாங்க அதெல்லாம் போட்டிருக்கேன். கேக் வீடியோலாம் போட்டிருக்கேன். கேக்கெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லாம் நாங்கள் பண்ணோங்க. ஸோ அதெல்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே வாங்க இப்போ வந்து எப்படி வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் தப்பாக எதுவும் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி அதை டெலீட் பண்ணுறது, ஸோ அதையும் பார்க்கலாம். சரி இப்போ வாங்க எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சர்ச் பாரில் போயிட்டு உங்களோட சேனல் நேம் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து உங்களோட லோகோ இருக்கும், அதையும் டச் பண்ணிக்கோங்க. ஹோம், வீடியோஸ், ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ வீடியோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தினையிலும் போட்ட வீடியோஸ் எல்லாம் இந்த மாதிரி கொலாபரேஷனாக கிடக்கு. ஸோ அதில் வந்து ஒரு வீடியோவை நான் எடுத்து இப்போ பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ எந்த வீடியோவை நீங்கள் பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவுக்கு ரைட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் டு பிளேலிஸ்ட்னு இருக்கும், அதை டச் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். அதில் கீழே இருக்கிற ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி நியூ பிளேலிஸ்ட்னு கொடுங்க. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும். இப்போ வந்து யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டை நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நியூ பிகினஸாக இருக்கிறவங்க அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா ஸோ நான் என்னென்ன வீடியோஸ் போட்டுருக்கணும் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மூலமாக எனக்கு வியூஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான டைட்டில் வைக்கணுமோ டைட்டில் வச்சுட்டு விசிபிலிட்டி வந்து பப்ளிக் கொடுத்துட்டு கிரியேட்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு பிளேலிஸ்ட்டு கிரியேட் ஆகிடும். இப்போ நம்ம நேற்று போட்ட வீடியோ, அதுக்கு முந்தா நாள் போட்ட வீடியோலாம் வரிசையாக இருக்கும்ல. ஸோ அதில் எந்த வீடியோவை இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட்டில் போடணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேவ் டு பிளேலிஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட் அதில் இருக்கு பாருங்க, நியூ யூடியூப் பிகினர்ஸ்னு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட்டில் என்னென்ன போடணுமோ அதை எல்லாத்தையுமே அந்த வீடியோக்கு ரைட் சைடில் இருக்கிற டாட்டை கிளிக் பண்ணி அந்த யூடியூப் பிகினர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் அதில் போய் ஒரு பிளேலிஸ்ட்டாக கிரியேட் ஆகிடும். ஒரு 7 வீடியோ போல் நான் போட்டிருந்தேன். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது எப்படி, யூடியூப் சேனல்லேருந்து நான் எடுத்த ஃபர்ஸ்ட் சேலரி, நான் கடந்து வந்த பாதை, ஸோ என்ன டிப்ஸு, அதை பற்றின எல்லா வீடியோஸும் நான் ஒரு பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சா ஈஸியாக என் சேனலில் போய் பார்க்கலாம். யூடியூப் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஆஃப்ரிக்கா தமிழ் பொண்ணுன்னு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ, ஷார்ட்ஸு, லைவ், பிளேலிஸ்ட்னு இருக்கும். ஸோ பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் என்னோட சேனலில் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை தாராளமாக பார்த்துக்கலாம். டெம்பிள் விளாக் பார்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் நடக்கிற பூஜையெல்லாம் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக ஒரு குரூப் ஆஃப் பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுமோ அதை போய் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இப்போ பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கும். அதனால ஷார்ட் பைங்கிறத கிளிக் பண்ணி லேட்டஸ்ட் வீடியோ ஆடடுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இப்போ கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட்டை ஃபர்ஸ்ட்டில் வந்து நிற்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து 7 வீடியோஸ் போல் இந்த பிளேலிஸ்ட்டில் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது எல்லாமே விசிபிளாக காட்டும். அதுக்கு அடுத்த பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இதுலேயும் ஒரு 5-6 குக்கிங் வீடியோஸ் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்க.
ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயும் கடைசியாக ஒன்று இருக்குது. இதை வந்து டச் பண்ணி ரைட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பிளேலிஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்லேருந்து அந்த ஒரு வீடியோ மட்டும் ரிமூவ் ஆயிரும். வீடியோலாம் டெலீட் ஆகாது. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் அந்த கடைசியாக இருக்கிறது ரிமூவ் ஆகும். இப்போ வந்து இதை எப்படி ரிலீவ் பண்ணுறதுன்னு பொறுமையாக காட்டுறேன். இப்போ பிளேலிஸ்ட்டில் மட்டன் ரெசிபி ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் லாஸ்ட்டாக இருக்கிற வீடியோவுக்கு ரைட் சைடில் இருக்கிற 3 டாட்டை டச் பண்ணி ரிமூவ் ஃப்ரம் மட்டன் ரெசிபின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டோம்னா இந்த பிளேலிஸ்ட்டில் தேவையில்லாமல் இருக்கிற அந்த வீடியோ மட்டும் டெலீட் ஆகும். அதாவது மெயின் வீடியோவில் டெலீட் ஆகாது, இந்த பிளேலிஸ்ட்டில் தேவையில்லாமல் இருக்கிறது டெலீட் ஆகும். அடுத்தது வந்து பாருங்க, இந்த பிளேலிஸ்ட் கேக் ரெசிபின்னு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இருக்கு. ஸோ அதையும் அதே மாதிரி அந்த டாட்டா தொட்டு ரிமூவ்னு கொடுத்துட்டோம்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ வீடியோ டெலீட் ஆகுது, பிளேலிஸ்ட்ல மட்டும் இருக்கிறது டெலீட் ஆகும். இது வந்து பாருங்க, இங்க வந்து உகாண்டால என்னென்ன பொருள் கிடைக்கும், மளிகை பொருள் கிடைக்கும்னு போட்டிருந்தேன். ஸோ அது வந்து ஒரு பிளேலிஸ்டா கிரியேட் ஆயிருக்கு. அதுல தேவையில்லாம ஒரு வீடியோ எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ அதையும் ரிமூவ் கொடுத்துட்டேன். இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல எனக்கு இதை பத்தி என்னன்னே தெரியாது. இப்ப கத்துக்கிட்டேன். இப்ப இந்த பிளேலிஸ்ட் பாருங்க, எக் போண்டான் இருக்கா. ஸோ இது ஒரு பிளேலிஸ்டா கொடுத்துருக்கேன். இதுல கடைசியா ஷீ செல்ஸ்ன்னு இருக்கு. அதே மாதிரி தான் ரிமூவ்னு கொடுத்துட்டோம்னா அந்த எக் போண்டாங்கிற அந்த பிளேலிஸ்ட்லேருந்து இந்த ஒரு வீடியோ டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இப்படி தான் நீங்கள் தெரியாமல் ஆட் பண்ணிட்டாலும் அழகாக ரிமூவ் கொடுத்துடலாம். பிளேலிஸ்ட்டு அழகாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ உங்கள் ஆடியன்ஸ் பார்க்க வரவங்களுக்கு ஒரு யூனிஃபார்மாக இருக்கும். பூஜை வீடியோஸ்னால் அவங்க பூஜை வீடியோஸாக பார்ப்பாங்க, சமையல் வீடியோனா சமையல் வீடியோவாக பார்ப்பாங்க, விளாகிங்னா விளாகிங்காக பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டாக பாருங்கள். என்னென்ன தேவையில்லாமல் ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் அழகாக ரிமூவ் பண்ணிடுங்க. பிளேலிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறது ஒரிஜினல் வீடியோவை ரிமூவ் பண்ணுற மாதிரி கிடையாது. பிளேலிஸ்ட்லேருந்து தான் ரிமூவ் ஆகுமே தவிர ஒரிஜினல் வீடியோ டெலிட் ஆகாது. அதனால பயப்படாமல் அழகாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தாங்க என்னோட சேனலில் ஒவ்வொரு கேட்டகரியவும் தனியாக பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ கேட்டகரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் நமக்கு நிறைய வியூஸும் வரும், சப்ஸ்கிரைபர்ஸும் வருவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு விஷயம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஒரே கண்டென்ட்டாக போடுற மாதிரி இருந்தால் பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் வந்து சேனல் ஆரம்பித்து 4 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த 4 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ 1 மாதமாகவே நான் போட்டுட்டு இருக்க எந்த ஒரு வீடியோவுமே நான் பிளேலிஸ்ட்டில் போடவே இல்லை. ஸோ அதனால ஒவ்வொரு வீடியோவும் செலக்ட் பண்ணி, இப்போ பூஜை வீடியோவாக இருந்ததுன்னா எங்கள் வீட்டில் பூஜை, உகாண்டாவில் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்பேன், அதில் போட்டிருப்பேன். அப்புறம் பர்த்டே விலாகுனா அது ஒரு கேட்டகரியாக போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் போட்ட ஒவ்வொரு வீடியோவும் பிரித்து போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன். யூடியூப்பில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு, செட்டிங்ஸ் ஆன் பண்ணுறது, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது, யூடியூப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சால்வ் பண்ணுறது, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வைக்கிறேன், ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.